bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ பார்க்க போனா Wednesday season 2 ஓட வால்யூம் 1 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் நாங்கள் என்னடா உனக்கு பார்க்க போனோம், ஏன்டா எடுத்தது 8 எபிசோடு, இதுல வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லிட்டு பார்ட் பிரிக்கிறான். வால்யூம் 1 கூட இல்லை, பார்ட் 1 பார்ட் 2 சரிங்க. ஸோ வால்யூம்ங்கிறது வந்துட்டு இந்த கான்செப்ட் எப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் சொல்லி தான் நான் அந்த சீரீஸே பார்த்தேன். அந்த சீரீஸ் ரிவ்யூ கூட வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கும் அப்படிதான் பண்ணானுங்க. அப்படிதான் அவனுங்க முதல்ல ஆரம்பிச்சானுங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3, அதாவது வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 3, இப்போ வந்துட்டு வால்யூம் 3ல வந்து நிற்கிதுங்க சரிங்களா. அதே மாதிரி வெனஸ்டேயும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன சொல்றது சத்தியமா தெரியலங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் சில ஒரு குழப்பங்கள் இருக்கு. அதை நான் வந்துட்டு போகிற போக்கில் சொல்றேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்து வெனஸ்டே சீசன் 2 வந்து பார்த்தீங்களோ வந்துட்டு மறக்காம உங்க 1000 வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சீசன் 1 ரிவ்யூ வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அதில் கீழே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ வெனஸ்டே இந்த சீரீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வெனஸ்டேயோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இருக்காடா அந்த மாதிரிலாம் இருக்கு. லைக் வந்துட்டு ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டருங்க சரிங்களா. அவள் வந்துட்டு அவளுக்கு வந்து சாவுனா பிடிக்கும், புதகுலினா பிடிக்கும், பொணங்கனா பிடிக்கும். அவளுக்கு எதை பார்த்தும் பயம் இல்லை. லைக் வந்து கேரக்டர் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காவே இருப்பா, ஒரு மாதிரி வியர்டாவே இருப்பா சரிங்களா. அவள் வந்துட்டு அவுட் கேஸ்ட்னு சொல்றாங்க ஓகேவா. அந்த சைக்கிக் பவர் இருக்கு சரிங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அவள் கேரக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எதுவுமே நம்ம இது பண்ண தேவையில்ல. ரெண்டாவது எனக்கு பிடிச்ச ரெண்டாவது கேரக்டர் எடுத்தீங்கன்னா திங்கு தான். திங்கோட எத்தனை பேர் ஃபேனாக இருப்பீங்க, நான் அதில் ஒன் ஆஃப் த ஃபேனு. ஸோ வெறும் கை தான், அந்த கை வெறும் அந்த சைன் லாங்குவேஜை பேசுது. அந்த கையை வச்சு எமோஷ்னலாக வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்டாரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த செகண்ட் சீசன்லாம் வந்துட்டு அது ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் வருவாங்க. அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ஐயோ பாவண்டா, என்னடா இப்பெல்லாம் நடத்திருக்கீங்களா திங்க, அப்பெல்லாம் இருக்கும், அப்பெல்லாம் கேட்குற மாதிரி தோணும். ஸோ இந்த சீசன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்துட்டு 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி எல்லா எபிசோடும் வந்துட்டு ஈச் அண்ட் எபிசோட் வந்துட்டு 1 hour சரிங்க. ஸோ இந்த 4 எபிசோட் நீங்க பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் எடுத்துக்கிட்ட நேரம் வந்துட்டு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 நாள், எஸ் நிஜமா 5 நாள். ஏன் தெரியுமா, இந்த 4 மணி நேரத்தை எல்லா எபிசோடும் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு 4 வாட்டி உட்காந்து பார்த்தேன் தெரியுமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ நான் சீசன் 1 ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதோட கேரக்டர் தெரியும், அந்த கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், எல்லாம் தெரியும் சரிங்களா. சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கடைசி எபிசோட் ஃபர்ஸ்ட் சீசனோட கடைசி எபிசோட் பார்த்தேன், அந்த கண்டினியூட்டிக்காக இந்த சீசன் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா. கடைசி எபிசோட் 8வது எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் நேரம் வந்துட்டு சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன் சரிங்களா. பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சிங்க. அந்த ஸ்டார்டிங்கே ஓகேவா, கொஞ்சம் போர் அடிச்சு, போக கொஞ்சம் போர் அடிச்சிச்சு உண்மையிலே ஆனஸ்டா சொல்ல போனா. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்தேன், புரியல நிஜமா. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் அந்த 4 எபிசோட ஃபுல்லா பார்த்தேன், புரியல. லைக் வந்துட்டு என்னடா மிச்ச கதை இருக்கிற, லைக் வந்துட்டு இந்த படம் இந்த ஸ்டாரி முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தோணுச்சு சரிங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி பார்க்குறப்போ ஒவ்வொரு கேரக்டர், இவங்களாம் வந்திருக்காங்களா, ஏன்னா போற போக்கில் கதை சொல்லிட்டு போயிடறாங்களா, அங்கங்க அவன் வந்து கேரக்டர் பிளே பண்ணிட்டு போயிடறான். அந்த மாதிரி தான் இருக்கு நிஜமா. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பொறுமையா 4 வாட்டியா 5 தடவை பார்த்துருப்பேன். எனக்கு எக்ஸாக்ட் ஆகல, பட் 1க்கு 2-3 வாட்டிக்கு மேல பார்த்தேன். அது நல்லா நான் ஒரு திரும்ப போட்டு இந்த பிரேக் டைம் இருக்கிறப்போ அது ஒரு எபிசோட்ல பார்த்து, அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போய் வந்துட்டு ஒரு எபிசோட் ஒரு 2-3 எபிசோட தொடர்ந்து பார்த்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையிலே இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சீசனா இருக்குங்க உண்மையிலே. ஃபர்ஸ்ட் சீசன் இப்போ கூட நான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு மறுபடியும் 8 எபிசோட மறுபடியும் பார்க்க சொன்னா கூட உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா டைம் எடுத்து உட்காந்து பார்ப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் சீசன் என்னோட ஃபேவரட் சரிங்க. ஏன்னா அந்த வெனஸ்டேன்னு அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யாரு அந்த ஆடம்ஸ் ஃபேமிலியிலேருந்து அந்த வெனஸ்டேன்னு ஒரு கேரக்டர் எடுத்து ஸ்பின் ஆஃப் ஒன்று பண்றாங்க ரைட்டா. ஸோ அவ யாரு, அவ எப்படிப்பட்டவ, அப்புறம் ஃபேமிலி, அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரைட்டா. ஸோ அதுல பிடிக்கும். பட் இது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பட்டுங்கிறனால சீசன் 2ங்கனால ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டா போய் இருந்துன்னு வச்சுக்கோங்க. பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குங்க சரிங்களா. ஸோ 4 எபிசோடு நான் வந்துட்டு ஒரு 4-5 நாள் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இப்போ ஒன்னொன்னா பார்க்க தான் ஓகே இது ஒன்றும் மிச்ச கதை இருக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ இந்த படத்துல வந்து ஆப்வியஸ்லி எல்லா கேரக்டர்ஸும் ரிட்டர்னா வராங்க சரிங்களா. ஸோ மெயினா வந்துட்டு ஜெனா ஒர்த்தேகா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர்கிட்ட 4 to 5 பேர் மேல வந்துட்டு அந்த வெனஸ்டே கேரக்டர் நிறைய பேர் பழைய படத்துல 90s காலகட்டத்தில் தான் பிளே பண்ணியிருக்காங்க சரிங்களா, ஒரு லைஃப் ஆக்ஷன் மூவில. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன், அவங்க மேக்கப் பண்ணிட்டு வந்த விதம்லாம் பார்த்துருக்கேன். பட் ஜெனா ஒர்த்தேகா இஸ் அ பர்ஃபெக்ட் கேஸ்டிங்.
அது நான் வந்துட்டு என்ன சொல்லுது, அடிச்சுக்கவே முடியாது. லைக் வந்து ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது ஜெனா ஒருத்திக்காக. ஓகேவா, இவதான் வெனஸ்டே அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து எல்லாம் ரிட்டர்ன் ஆகிறாங்க. நம்ம ஈனிட் ரிட்டர்ன் ஆகிறா. அப்புறம் ஜேவியருக்கு வந்துட்டு ஒரு 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 அவன் வந்துட்டு இந்த ஸ்கூலை விட்டு இல்ல, இந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு போயிட்டான் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அவன் வரமாட்டான், அந்த 4 எபிசோட்லயும் வர மாட்டான். அவனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ஒரு டேக்அவே, அவனுக்கும் அவன் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி அவன் பேரை வச்சு ஒரு இது இருக்கும். லைக் வந்து அவளை சுத்தி வந்துட்டு அந்த காக்கா வந்துட்டு தேடிக்கு இருக்கோம்ல, அந்த ஒத்தக்கண்ணு காக்கா வந்துட்டு அவளை சுத்தி லைக் வந்து ஏவு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, வேவு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அவனுக்கு தான் ஜேவியருக்கு தான் அந்த விஷன் வரும்ல, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அவனுக்கு விஷன் வரும். விஷன் வருதுலாம் வந்துட்டு அவன் எழுதிக்கு, சாரி விஷன் இல்லை, கனவு வரும். ஸோ கனவு வரப்பெல்லாம் அவன் வடிஞ்சுக்கிட்டு வச்சிருப்பான், ரைட்டா டிராவிங் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஹைட்லாம் அவன் தான் டிராவிங் பண்ணி வச்சான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஜேவியருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அப்படியே அந்த எடுத்து அந்த காக்கா, அந்த ஒத்த கண்ணு காக்கா, ரெட் கலர் இருக்கும் அது கண்ணு, அதெல்லாம் ரொம்ப அழகா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கும். பட் அங்கங்க கொஞ்சம் பிசுறு தண்ணிச்சு. ஒன்னும் பெட்டரா பண்ணியிருக்காமடா, உங்ககிட்ட இல்லாத காசா நெட்ஃபிளிக்ஸ் ஒழுங்கா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட் இது வரைக்கும் ஓகே, அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, நல்லா பண்ணியிருக்கலாம், உங்ககிட்ட இல்லை டெக்னாலஜி அப்படின்னு தோணுச்சு. பட் ஓகே, கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ப்ராமிசிங்கா வச்சுக்கோமே, சரிங்களா. அதை தொடர்ந்து ஜேவியர் வந்துட்டு டிராவிங் அனுப்பியிருப்பான். அதோட சேர்ந்து ஒரு கார்டு மாதிரி, ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பியிருப்பான். ஓகேவா, ஒரு சின்ன மென்ஷன் தான். ஓகே, ஜேவியர் இருக்கான், அவன் வெளியூர்ல இருக்கான், வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கான். ஸோ அவன் எப்படி பார்த்தாலும் அவன் வெனஸ்டேக்குன்னு ஒரு நல்ல ஒரு பாண்ட்ல இருக்கான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் அப்படின்னு தெரியுது. அவன் வந்துட்டு கனவு வந்தாலே இந்த மாதிரி மிஸ்ட்ரினாலே உனக்கு தானே வந்திருக்கும். அதனால தான் அந்த போட்டோ வரைஞ்சி, அந்த ட்ரீமை வரைஞ்சு அவன் அவளுக்கே அனுப்பிச்சு விட்டுருப்பான். அவன் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேம் கேரக்டர் ரிட்டர்ன் வராங்க. அவங்க அம்மா ஜெனா, யாரு வெனஸ்டேயோட அம்மா, அவங்க அப்பா, நம்ம டைலரு ஹைடு கூட ரிட்டர்ன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யாரு டானில் கூட அந்த ஹைடை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, மாஸ்டர், அவங்க கூட ரிட்டர்ன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெனஸ்டே தம்பி பக்ஸ்லி, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் நம்ம ஏஜாக்ஸ், பியாங்கா, அங்கிள் ஃபெஸ்டர், ஸோ அதெல்லாம் இருக்காரு. ஸோ எல்லாமே நம்ம யூஜின், ஸோ அவங்களாம் ரிட்டர்னாக இருக்காங்க. ஸோ எல்லாம் இருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ புது கேரக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்காங்க, அது ஒரு தனி லிஸ்டே இருக்குது. நிஜமாக சொல்ல போனால் புது கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்னஸ், எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோடக்ஷன் ஆக்னஸ்னு ஒரு கேரக்டரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, புது கேரக்டரை. அவள் வந்துட்டு ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் வச்சுக்கலாம் வெனஸ்டே இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே. லைக் வந்துட்டு அவ ஒரு ஸ்டாக்கரா சுத்திக்கு இருப்பா. ஓகேவா, ஒன்ஸ் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுலாம் நல்லா இருக்கும். லைக் வந்துட்டு அது கொஞ்சம் திக்குன்னு ஒரு என்ன சொல்ற த்ரில்லர் மூமெண்டாவே இருக்கும். ஒரு கட்டத்துல வந்துட்டு ஹீனெட்டையும் அவ பாய் ஃப்ரெண்ட், பேர் என்ன, அவன் பேர் பண்ண சரி நாவும் இல்லை, புது பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா, ஏஜெக்ஸ் இல்லை, ஏஜெக்ஸ் கழட்டி விட்டா. ஓகே, அதெல்லாம் நிறைய அந்த சீன்லாம் வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்க்கு வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஸோ அதை லைக் வந்து கட்டி போட்டு கத்திலாம் மேலே இறங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சு அது கொஞ்சம் த்ரில்லர் மூமெண்டா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்னஸ் அவ வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன, இந்த டிராகன் படத்துல டிராகன் குட்டி டிராகன் இருக்குல்ல, அதே மாதிரி வெனஸ்டே குட்டி வெனஸ்டே அந்த மாதிரி லைக் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து வெனஸ்டே கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக வந்துட்டு போய் அவ எழுதின புக்கு நாவலை வந்துட்டு போய் எரிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஃப்ரெண்ட்ஸை கட்டி போட்டு வச்சு அவரை ஈர்க்கிற விஷயத்தான் பண்ணிக்கிறப்பா. ஓகேவா, கடைசியில் வெனஸ்டே பேக்கப் புடி, எனக்கு ஜன்னல் சீட்டை பிடிச்சி வை, ஒரு அடிப்படியாக யூஸ் பண்ணிப்பா. ஓகேவா, அது நல்லா இருக்கும், ஒரு சஸ்பென்ஸா இருந்துச்சு. ஆனா இவளா அப்படின்ற வெனஸ்டேக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிடும். என்னை ஸ்டாக் பண்ணி இருந்த பொண்ணு 13 வயசு பொண்ணா அந்த மாதிரி தோணும், அவளோட ஜூனியரா அப்படின்னு தோணும். நம்மளுக்கு அப்படி தாங்க தோணுச்சு, சரிங்களா. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் ஆர்லாஃப்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் தெரியுமா, நம்ம கிறிஸ்டபர் லாட் அப்படிதான் நினைக்கிறேன். இருங்க, அவர் பேரை நம்ம வந்துட்டு எக்ஸாக்டா நான் சொல்றேன். ஓகேவா, கிறிஸ்டபர் லாட்டா இல்லைங்க, லாய்ட், கிறிஸ்டபர் லாய்ட். அதான் அவர் வந்துட்டு பேக் டு த ஃபியூச்சர் யாரெல்லாம் அந்த படம் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு ப்ரொஃபஸரா வந்திருப்பார்ல, ஸோ அவர் தான். ஸோ ஆமாங்க, அவர் தான் வந்துட்டு டாக்டர் ப்ரவுன் தான் வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு பேக் டு ஃபியூச்சர் தான். இந்த படத்தில் வெனஸ்டே சீரீஸ்ல ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு பழைய ப்ரொஃபஸரா அவர் கேட்ட எப்படி தான் வரும், அவர் தலை மட்டும் ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு ஜாருக்குள்ள ஒரு மிஷின் வண்டி மாதிரிலாம் வந்துட்டு தலை மட்டும் ஆப்ரேட் ஆகுறாங்க, உடம்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, தலையை தவிர எதுவுமே இருக்காது. அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவரை வச்சு எல்லாம் கலாய்ச்சிக்கு இருப்பானுங்க. ஓகேவா, வந்துட்டு அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர்
சொல்லலாம். பட் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஒரு வரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு வகையில வெனஸ்டேக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. அவரும் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் கேரக்டர் கூட நம்ம சொல்லலாங்க. அது ஒரு ட்ரிபியூட் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு 1990s 1991ல த வெனஸ்டே ஆடம்ஸ்னு ஒரு த ஆடம்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளியானுச்சு. சரி, நான் நெட்ஃபிளிக்ஸ் தான் பார்த்தா அது ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த படத்தில் த ஆடம்ஸ் ஃபேமிலி அந்த படத்தில் வந்து அங்கிள் ஃபெஸ்டரா வந்துட்டு நம்ம கிறிஸ்டோபர் தான் வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டரை. ஸோ இந்த இதுவும் வந்துட்டு ஆடம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்து இருக்கிற கதைனால நம்ம கிறிஸ்டோபரை வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட்டா வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஆர்லாஃப்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு இந்த சீரீஸை 4 எபிசோட 4 நாளுக்கு உட்காந்து பார்த்து எந்தெந்த கேரக்டர் எதெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா ரெஃபரன்ஸா எடுத்து வச்சு எழுதி வச்சு பேசிக்கிருக்கேங்க. சரிங்களா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஏன்னா ஒன்றா எடுத்து சொல்றதுக்கு கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வந்துட்டு 20 மினிட்ஸ்க்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து புது கேரக்டரு நான் அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெனஸ்டே தம்பிக்கும் பக்ஸ்லி அவனுக்கும் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஸ்டாரி ஒன்று போவோம். சரிங்களா, ஸோ அவனுக்கும் வந்துட்டு நம்ம அங்கிள் ஃபெஸ்டலுக்கு இருக்கிற மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கும். அதை வச்சு அந்த காட்டுக்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு அந்த ஜொம்பின்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு செத்து போனதை வந்துட்டு திரும்ப பழக்கி வச்சிருவான். அவனை சுற்றி ஒரு கேரக்டர் ஒன்று போவோம். அவன் வந்துட்டு ஈஜின் கூட ஃப்ரெண்டாக இருப்பான், ரூம்மேட்டாக இருப்பான். ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு இந்த என்னது சீஃப்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ யா, ஏன்னா நான் இப்போ தான் ஒன்றுனா பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டாட்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் வந்துட்டு இந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவர் பார்த்தாலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். ஒரு இவர் தான் அந்த ஸ்டாக்கரோ அந்த மாதிரிலாம் சந்தேகம் வந்துச்சுங்க. சரிங்களா, அவரு கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்ரின்னு சொல்லிட்டு பில்லி பிப்பர் அவங்க வந்துட்டு அந்த மியூசிக் டீச்சராக வருவாங்க. அவங்களும் ஒரு மாதிரி இவங்களை பார்த்தாலும் சந்தேகம் வர மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஷெரீஃப் இதுக்கு முன்னாடி ஷெரீஃப் வந்துட்டு கேல்பின் தானே வந்திருப்பாரு. ஷெரீஃப் கேல்பின் நம்ம டைலர் அப்பா தானே ஷெரீஃபா இருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த சீசன்ல வந்து புது ஷெரீஃபை இறக்கி விட்டுருப்பாங்க. அவங்க ஏதோ பெருசாலாம் ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, பெருசாலாம் எதுவும் கதைக்கு இது இல்லை. அதுக்கப்புறம் வேற புது கேரக்டர் வந்து டாக்டர் ஃபேர்பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜூடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜூடி தான் வந்துட்டு அந்த காக்காவை கண்ட்ரோல் பண்ற ஒரு கேரக்டர். சரிங்களா, அவங்க தான் ஒரு ஸ்டாக்கர். ஓகேவா, இந்த சீரீஸ் வந்துட்டு லைக் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. லைக் வந்து நீங்க சீசன் 1ல பாத்தீங்களா, மர்டர் மிஸ்ட்ரி லைக் வந்து ஒரு கொலையே வந்துட்டு யார் அந்த கொலை பண்ணா அது அப்படி இப்படி இன்டர் கனெக்டா இருக்கும். லைக் ஹைப்பர் லிங்காவே போகணும்னு வச்சுக்கோங்களேன். மர்டர் மிஸ்ட்ரி லைக் வந்து ஒரு கொலையை வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த படமும் இந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் வந்துட்டு 4 எபிசோடும் இன்வெஸ்டிகேஷன் அந்த கான்செப்ட்ல தான் போகும். பட் கடைசியில வந்துட்டு ஒரு சைஃபை ஜான்ரை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, சைஃபை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி. ஓகேவா, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிற மாதிரியும் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, பட் இது ஒரு சயின்ஸ் த்ரில்லர் கூட சொல்லலாம். சயின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஜான்ரா கூட போகும். ஓகேவா, அடுத்தடுத்த 4 எபிசோட் இன்னும் மிச்சம் 4 எபிசோட் இருக்குல்ல, ஃபைனல் எபிசோட் அது வந்தால் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ புதுசாக வந்து சீசன் 3 கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. அதை கேட்டோன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபிஷியலாக கேட்டோன்னா எனக்குலாம் வந்துருச்சாடா சூப்பர், இதுல கலக்க போறா வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம எக்ஸைட்டட் ஆயிட்டேன். சரிங்களா, ஏன்னா நான் நினைச்சேன் சீசன் 2 நின்றோம், இதோட முடிச்சிருவாங்க கதை அப்படின்னு நினைச்சேன். பட் சீசன் 3 வரைக்கும் கண்டினியூ பண்ண போறாங்களா. எனக்கு உண்மையிலேயே செம்ம ஹைப்பா இருக்கேன் அடுத்த சீசனுக்கு. உண்மையிலேயே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த பேச்சுவாக்கில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இந்த என்ன சொல்றது, இந்த ஜொம்பின்னு ஸ்லர்ப்னு சொல்லிட்டு அந்த ஜொம்பி ஒரு கேரக்டர் வரும். அதான் சொன்னல நம்ம பக்ஸ்லி வந்துட்டு கீழே அந்த ஸ்கல் ட்ரீ அந்த இதுல போய் தடுக்கி விழுந்துருவான். அவன் எலக்ட்ரிக் பவர்னால வந்துட்டு அந்த செத்து போன ஒரு கேரக்டரை வந்துட்டு அவன் எழுப்பி விட்டுருவான். சரிங்களா, உயிர் கொடுத்துருவான். ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, நம்ம டிம் பர்டன் ஸ்டைலில் அந்த ஸ்லோ மோஷன் அனிமேஷன் அந்த ஸ்டைலில் வந்துட்டு ஒரு கர்ட்டூன் ஸ்டைலில் ஒரு ஃபிளாஷ்பேக் போவாங்க. சரிங்களா, அந்த ஸ்கல் ட்ரீ அந்த செத்து போன அந்த அவனுக்கு சரிங்களா, அந்த மிஷின் ஹார்ட்டை அவனே வந்துட்டு டிசைன் பண்ணுவான் ஹார்ட்டை. சரிங்களா, அவன் வந்துட்டு செம்ம இன்டெலிஜென்ட் ஒரு பர்சன். அவனும் வந்துட்டு இதில் படித்தவன் தான், அதாவது என்னது நெவமோ ஸ்டூடெண்ட் தான் அவனும். ஓகேவா, அவனுக்கு பிரெயின் நல்லா வேலை செய்வான். ஆனால் அவனுக்கு வந்துட்டு ஹார்ட் வீக்கு. அதனால வந்து செத்து போகிற தருணத்தில் வந்துட்டு அவன் ஹார்ட்டே வந்துட்டு
மெக்கானிக்கலாக அவனே டிசைன் பண்ணுவான் சரிங்களா. கடைசியாக அவன் டிசைன் பண்ண ஹார்ட் வந்துட்டு அவனுக்கு ஒர்க் ஆகிக்கும். பட் அவனை இன்னும் மோர் ஒரு கோரான ஒரு இன்டெலிஜென்டா மாற்றி விட்டுருக்கோம். அதே அவன் வந்துட்டு செத்து போறதுக்கான ஒரு காரணம் ஆயிரும் சரிங்களா. அந்த ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்கான ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷனை, அந்த போர்ஷன் வந்துட்டு அப்படியே பழைய நம்ம டிம் பர்டன் கத்துன் அந்த அனிமேஷன் படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ராங்கின் ட்வினா இல்லைங்க, ஃப்ராங்கின் வீனி. எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்க? அது என்னோட பர்சனல் ஃபேவரட்டுங்க. 2012 வெளியான ஒரு ஸ்லோ மோஷன் 3D அனிமேஷன் ஃபிலிம் தான் சரிங்களா. ஒரு 1 hour 30 minutes இருக்கும் ஓகேவா. ஸோ அது வந்துட்டு நம்ம டீம் பார்த்தோம்னா வந்துட்டு டைரக்ட் பண்ணதான் சரிங்களா. ஸோ அது வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கான். அது கண்டிப்பாக நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தே ஆகணுங்க. அந்த கத்துன் வந்துட்டு நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் ஓகேவா. அது டிவியில் பார்த்துருக்கேன். மறுபடியும் இப்போ இந்த டேரக்டர் வந்து தான் வெனஸ்டே சீரிஸ் எடுத்து வரா அப்படின்னு இப்போதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ தானே ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்குறப்போ அப்போதான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த போர்ஷன் வரப்போ, இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரப்போ எனக்கு உண்மையில ஹைப் ஆயிட்டேன். நல்லா இருக்குடா இந்த போர்ஷன், இதே வந்துட்டு தனியாக ஒரு சீரீஸே பண்ணலாமே, லைக் வந்து இது ஒரு ஸ்பின் ஆஃபா பண்ணலாமே, இவன் இந்த ஸ்லப்புன்னு அந்த கேரக்டர் தனியாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு தோணுச்சு. அவனோட ஆரிஜின் அந்த மாதிரி ஒரு 8 எபிசோட்லேயே முடிச்சிடலாமே அப்படின்னு தோணுச்சு. இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு டெலி மூவி மாதிரி சின்ன ஒரு அனிமேஷன் ஃபிலிம் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு அவன் ப்ளே பண்ண கேரக்டர்லாம். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் நம்ம லேடி காகா நம்ம ஜோக்கர் 2 நடிச்சாங்களே, ஸோ அவங்களும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்களா, ஒரு கேமியோ மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த 4 எபிசோட்ல அவங்க வரல, அடுத்த 4 எபிசோட்ல வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ யா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். கடைசியில் நம்ம தானியில் போட்டு தள்ளிட்டாங்க. யாரு? அவளோட அடிமையே போட்டுதல் தான். அதான் நம்ம ஹைடு, நம்ம டெய்லரையும் வந்துட்டு நம்ம தானியில் அவங்க மாஸ்டரே போட்டுதல் தான். கடைசியில் வெனஸ்டே சாகரமெல்லாம் காமிச்சிருப்பானுங்க ஓகேவா. ஜன்னலேருந்து தூக்கியா வீசி விட்டுருவான் ஓகேவா. அவள் உழுந்தமான சாவாம இருக்க அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரெய்லர் கட் விட்டுருப்பாங்க, ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டுருப்பாங்க. மிச்சம் 4 எபிசோடுக்கான டீசர் ஓகேவா. எடுத்ததே ஒரு சீசனு எடுத்ததே 8 எபிசோடு. இதுல வந்து பார்ட் 1 பார்ட் 2 இதுலயே பிரிக்கிறேன். அப்ப அதுக்கு தனித்தனியான டீசர் ரிலீஸ் பண்றேன். என்னடா பண்றேன் நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சுங்க சரிங்களா. நிஜமா உங்களுக்கு பார்த்தா அப்படிதான் தோணும். இப்போ சமன் நான் 8 எபிசோடு ஒரே ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் தானே. எனக்கு தெரிஞ்சு இந்த டேரக்டரும் வந்துட்டு ஷோ டைரக்டரும் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளும் பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரை வாங்கியிருக்காங்க. ஒன்னா ரிலீஸ் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க, கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குமா. சீசன் 3 கூட வருதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். இதுலேயே பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சு வச்சு கடுப்பு ஏத்துறாங்க உண்மையிலே சீரியஸா சொல்ல போனா. பட் இப்போ வரைக்கும் 4 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வந்துட்டு நான் கிளியரா ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க அந்த வந்துட்டு வெனஸ்டே சீசன் 2 பாத்துறீங்களா, சீசன் 1 பாத்துறீங்களா, மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எது உங்களுக்கு பிடிச்சிட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வெனஸ்டேயும் திங்குக்கு அந்த கேரக்டர் தான். அதுக்கப்புறம் வந்து ஒன்னு சொல்ல மாதிரி இந்த படத்துல வந்து நம்ம வெனஸ்டேயோட அம்மாவா சரிங்களா, நம்ம வெனஸ்டேயோட பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் வந்துட்டு நம்ம வெனஸ்டேக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த படத்துல என்னென்ன லைக் இந்த படத்துல மர்டர் மிஸ்ட்ரி அந்த ஒரு கான்ஃபிளிக்ஸும் இருக்கு. லைக் வந்து என்ன, அவ இன்வெஸ்டிகேஷன் பண்றா, தேடி போறா. லைக் வந்து ஸ்கூலுக்கு மறுபடியும் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண 2வது நாள்லயே இன்னொரு கேஸ்ல வந்துட்டு அவ இன்வால்வ் ஆயிட்டா. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க நம்ம வெனஸ்டே ஓகேவா. ஸோ அதனால வந்துட்டு அது ஈனட் சாவுக்கே கனெக்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ ஈனட்டை யார் கொலை பண்ண போறா, எதுக்கு கொலை பண்ண போறா, ஏன் அவ சாகணும், அதுக்கு என்ன கனெக்ட்னு சொல்லிட்டு ஈனட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாரியை நகரணும்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. இப்போ ஈனட்டை யார் கொலை பண்ண, ஏன் ஈனட் சாக போறான்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கிற வேலை தான் வந்து நம்ம வெனஸ்டே பார்த்துருக்கா. அதனால ஈனட்டுக்கு வந்துட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ்ங்கிறது இந்த 4 எபிசோட்லையும் ரொம்ப குறைவு. இப்போ எனக்குலாம் வந்துட்டு இன்னொன்று ஈனட்டை உனக்கு காமிக்கவே இல்லை அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த ஈனட்டுக்கும் நம்ம திங்குக்கும் இருக்கிற பாண்டிங் ஒன்று நல்லா காமிச்சிருந்தாங்க. நம்ம திங்குக்கு பர்த்டேலாம் வரும், மனசா வந்துட்டு குடிச்சிட்டு அவரோட வீட்டுக்குள்ள சின்ன வீடியோ ஒன்று செட் பண்ணி கொடுத்துருப்பா நம்ம ஈனிட்டு. நம்ம திங்க குடிச்சிட்டு எல்லாம் படுத்திருக்கோம். ஒரு கட்டத்துல நம்மளுக்கே அந்த கேள்வி வரும், நீ கை தானே, நீ எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு நம்ம மனசாட்சி மாதிரியே வந்துட்டு நம்ம ஈனத்தை கேட்டிருப்பா. உனக்கு இப்படி ஒன்னால இப்படி குடிச்சிட்டு படுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இல்ல சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளே கட் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அதெல்லாம் நோண்டோன்னா ஒரு கைக்கு எப்படி வாய் இருக்கும் அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும். அது ஏன்னா அவன் கை உயிரோட இருக்கிறதே அது ஒரு மிஸ்ட்ரி ஓகேவா. இந்த மிஸ்ட்ரிலாம் அவனால குடிக்க முடியுமா, சரக்கு அடிக்கிறான்
சரிங்களா, அவன் பர்த்டே அன்னைக்கு. ஓகே, அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, உண்மையிலே செம்ம ஃபன்னா இருந்துச்சு. நீங்க 4 எபிசோட் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே அந்த ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக விளையாக்குனாங்க இந்த சீரீஸ் இந்த எபிசோட் விளையாடுறதுக்கு முன்னுக்கு. ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ் அந்த சைக்கோ கில்லரு அவ கண்டுபிடிக்கிறது, சைக்கோ கில்லரை எதுக்கு நான் யோசிச்சிருந்தேன், எதுக்கு தேவையில்லாம இந்த 6 நிமிஷம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன், எதுக்கு அந்த சீரியல் கில்லரை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் திரும்ப 4-5 வாட்டி பார்க்குறப்ப தான் அந்த சீரியஸாக புரிஞ்சிச்சு. நம்மளாம் சம்மர் வெக்கேஷன் லீவுன்னு வந்துட்டு நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம், வெளியே போவோம், வெக்கேஷன் போவோம் ரைட்டா, லீவுக்கு ஹாலிடேஸ்க்கு. பட் நம்ம வெனஸ்டே என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான், இந்த ஹாலிடேக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் கொலையை கண்டுபிடிப்பா, பணத்தை நோண்டுவா. இதோ இந்த சம்மர் ஹாலிடேக்கு வந்துட்டு ஒரு ஸ்கிளாப்பர்னு சொல்லிட்டு ஒருத்தன் சைக்கோ கில்லர் இருப்பான். அவனோட ஸ்கிளாப்பே வந்துட்டு மொட்டை அடிச்சு விட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரியல் கில்லர் கண்டுபிடிச்சிருவா. 12 வருஷம் அவன் சீரியல் கில்லர் இருந்திருக்கானா. 12 வருஷத்துக்கு அப்புறம் வெனஸ்டே கண்டுபிடிச்சிருக்கா. இந்த போலீஸ் சிபிஐனால கண்டுபிடிக்க முடியாத சீரியல் கில்லரை வெனஸ்டே 12 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கா. ஒருத்த 12 வருஷமா சீரியல் கில்லர் இந்த ஊர்ல இருக்கானா, அப்ப என்னடா போலீஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தோணுச்சு உண்மையிலே. வெனஸ்டே அந்த சின்ன பொண்ணு வந்து கண்டுபிடிக்கிற நிலைமையா அப்படின்னு தோணுச்சு. அவளோட சைக்கிக் எபிலிட்டியை வச்சு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா. சரிங்களா, கடைசியில் அவளே வந்துட்டு ஒரு விக்டிமா போயிருப்பா, ஆனா திங்க இருந்தெல்லாம் காப்பாற்றி விட்டுதான். ஓகேவா, ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் வந்துட்டு போய் தேடி அந்த ஹேப்பட் சீனு ஒரு இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வைப்பா, வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பா, எல்லாத்துக்கும் அள்ளு விட்டுரும். சரிங்களா, அதெல்லாம் உண்மையில நல்லா இருந்துச்சு, உண்மையில ஃபன் சைடா இருந்துச்சு. நான் யோசிச்சேன் எதுக்கு இந்த சீரியல் கில்லர் அந்த போர்ஷன் வந்துச்சு, அந்த ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ் எதுக்கு வந்துச்சு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். தேவையே இல்லை இந்த போர்ஷனு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு தான் தோணுச்சு ஓகே இது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் அவரோட ஹாலிடே எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்துட்டு அதை காட்டுறதுக்கு அது கதையை கனெக்ட் பண்ணுது. அவளோட சைக்கிக் எபிலிட்டி இருக்குல்ல, அவளால ஃபியூச்சரையும் பார்க்க முடியும், பாஸ்டையும் பார்க்க முடியும் ரைட்டா. அதை வச்சு எப்படி அவள் சின்ன வயசுல ரிசர்ச் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு சைக்கோ கில்லரை சின்ன வயசுல 12 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே 12 வருஷத்துக்கு முன்னாடி அவ தெரிஞ்சுக்கிட்ட. அவ ஸ்கூல்ல ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும், அவ அந்த சைக்கோ கில்லரை பத்தி பேசுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. 12 வருஷத்துக்கு அப்புறம் அவ சைக்கிக் எபிலிட்டியை வச்சு கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்கு வந்து அவ பவர் யூஸ் பண்றா, அதை நல்லதுக்குன்னு யூஸ் பண்றா. சரிங்களா, அவன் எப்படி பிள்ளைங்களாம் கடத்தி கொள்ளுவானோ அதே மாதிரி அவனை கொண்டிருப்பா. கொண்டிருப்பனோட அவன் எப்பவுமே பிள்ளைங்களோட முடிய புடுங்கி இந்த பொம்மையில ஒட்ட வைப்பான். ஓகேவா, பொம்மையில ஒட்ட வைப்பான். அதே மாதிரி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஸ்கிளாப்பரை வந்துட்டு அவன் ஸ்கிளாப்பே புடுங்கிடுவா. ஓகேவா, அந்த புடுங்கின பொம்மையில முடிய வந்துட்டு ஒட்ட வச்சிருப்பாங்களே, அந்த பொம்மையை வந்துட்டு சம்மர் ஹாலிடேயோட ஒரு கிஃப்டா ஈனெடுக்க கொடுப்பா. அப்ப ஈனெடு சொல்லுவா, இந்த பொம்மையில முடி நல்லா சாஃப்டா இருக்க, இது உண்மையான மனசுங்களோட முடியிலேருந்து செஞ்ச ஒரு முடின்னு சொல்லுவா. ஈனெடு ஒரு மாதிரியா பாப்பா, ஐயோ வேடா பாப்பா. அதெல்லாம் உண்மையில அல்டிமேட்டா இருக்கும், உண்மையில நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சும்மா சின்ன ரசிச்ச சீன்ஸ் நான் சொல்றேன், அவர் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குங்க, சொல்ல போனா சொல்லிக்கிட்டே 1 hour கூட நான் பேசுவேன். ஓகேவா, அது உண்மையில நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் உண்மையிலே என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலே எனக்கு வந்து போரிங் தான் அடிச்சிச்சு உண்மையிலே. ஃபர்ஸ்ட் டைம் 4 எபிசோட்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு போரிங்காக தான் இருந்துச்சு. பட் போக ஒரு 4-5 தடவை பார்க்க இப்போ வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். வேற டீட்டெயில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்க போறேன் அப்படின்ட்டு. ஸோ பார்க்க இந்த மாதிரி சின்ன குட்டி டீட்டெயில்ஸ் நான் ரசிச்ச விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி டைம் எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ கிட்டத்தட்ட 1 வாரமாச்சுன்னு நினைக்கிறேன் ரிவ்யூ போட்டதுக்கு. நினைக்கிறேன் இப்படி எப்போ வெளியானுச்சு எனக்கு ஞாபகமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 5 வெளியாகும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் ஆகஸ்ட் 5 தான் நினைக்கிறேன். ஸோ மறந்துட்டேன், உண்மையிலே மறந்துட்டேன். ஆகஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்த எபிசோட் வந்துட்டு செப்டம்பர். இந்த 1 மாசத்துல கேப் எடுத்து நீ ரிலீஸ் பண்ணமா நெட்ஃபிளிக்ஸ், அந்த கடுப்பு தான் இருக்கு. சரிங்களா, எத்தனை பேர் என்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் மேல கடுப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை வெனஸ்டே சீசன் 2 பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி இருந்துச்சு, பிடிச்சா பிடிக்காது சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Thanks for I'm Naveen. Take care. Bye.